ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குது, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகிறது, அவமானம் விலகிறது, அப்படி நிறைய முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. விரய குரு நல்லா இருக்கும். நீங்கள் விரயத்தில் சுப விரயமாக பண்ணுங்க. இந்த காசு பெருகணும். பண விவகாரங்களில் கஷ்டத்தை கொடுத்தாலும் எப்படியும் சம்பாதிச்சிருவாங்க. சிம்ம ராசிக்கு ஒரு கேரக்டர், நான் தான் டான், எல்லாரும் என் கீழே தான். எப்படின்னா சூரியன் எப்படி நடுவில் இருந்துட்டு எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்றாரோ அந்த மாதிரி. 5க்கு 8க்கு அதிபதி விரயத்துல போய் இருக்கிறனால இந்த லம்பா பணம் பறி போற நிலைமையெல்லாம் வரும் கண்டிப்பா. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேல்முருகன் சார் சொல்லுங்கள். இந்த வருடம் பார்த்தோம்னா குரு பயிற்சி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு வருவார். அதே நேரத்தில் உச்சமாகிற வீடு, அதாவது குரு உச்சமாகிற வீடு கடகம். பொதுவாக குரு உச்சமாகும் போது என்ன நடக்கும், அதாவது உலக பொது பலன்கள் உலக இதில் பார்க்கும் பொழுது குரு உச்சமாகும் போது இப்போ இவ்வளோ நாள் தங்கம் விலை ஏறிட்டு இருந்தது இல்லையா, அந்த தங்கத்துடைய விலை ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்ஸாக வந்துடும், அதாவது ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தங்கம் விலை பெருசாக ஏறாமல் போகும். அதே நேரத்தில் இப்போ இந்த கடல் வழி இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஈரான் பிரச்சனையில, அந்த விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலையில உலகம் இன்னும் மேல அதிகரிக்கக்கூடிய நிலை. இப்போ பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ கேஸ் விலையில இருந்து இந்த ஏற்றம்லாம் வந்ததுனால இப்போ குருவும் உச்சத்துக்கு போற பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உலகமே இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளியே வரக்கூடிய நிலை. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸா இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஒரு நாட்டோட போர், அது மட்டும் இல்லை ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு அதிபரை தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்புறம் ஈரான் இந்த போரில் உலக பொருளாதாரமே எல்லாம் மாறி இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் வரப்போகுது. இது ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உலக அளவில் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தி அடைகிறதையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. ஓகே, மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்கள், இந்த 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சி பலன்கள் 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வேலையில் என்னைக்கு அவங்களுக்கு ஒரு தாழ்வு வருகிறதோ அதற்கு பிறகு பெரிய உயர்வு வரும். இது ஒரு கணக்கு. ஓகே, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் சொல்றது கம்ப்யூட்டர் நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, திடீர்னு வேலை காலியாகிருக்கு, பெஞ்சில் உட்காந்து வைக்கிறாங்க. நல்லதுன்னு நினைக்கணும். அது அந்த பெஞ்சில் உட்காந்து வச்ச காலத்துல நம்ம எப்படி வேலை பார்த்தோம், எப்படி இருந்தது அப்படி சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு உயர்வு கொடுத்துருவான். அனலைஸ் பண்றதுக்கான டைம் அது இருக்கு, அற்புதமான நேரம். அப்போ 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப இந்த குரு என்ன பண்ணுவான், ஒரு தாழ்வை கொடுத்து உயர்வை கொடுப்பார். நீங்க எந்த சிம்மராசிக்காரங்கள்ட்ட வேணா கேளுங்க, என் வாழ்க்கையில நான் பதவியிலே நான் அடிபட்டுத்தான் பெரிய ஆளா வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் பொதுவாக இயற்கை. அதே மாதிரி இப்போ குரு பகவான் இதுவரைக்கும் லாபத்தில் இருந்து நல்ல காசு பண லாபத்தை கொடுத்தார், வாழ்க்கையில குடும்பத்தில் கல்யாணத்தை கொடுத்தார், நிறைய வெற்றிகளை கொடுத்தார். இப்போ என்ன பண்ற, குரு 12ஆம் இடத்துல இருக்க. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பேரு விபரீத ராஜயோகம்னு பேர். அட்டமாதிபதியிலேயே 12ஆம் இடத்துக்கு வர விபரீத ராஜயோகம். குருனா யாரு, காரகத்துல பிள்ளைகளை குறிக்கிறது, புத்திரக்காரகன். புத்திரக்காரகன் 12ஆம் இடத்துல உட்கார்றான். அப்போ இவர்களை தாழ்த்தி பிள்ளைகளை உயர்த்தக்கூடிய காலம். தம்மிலும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னா, என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ கலெக்டர் சந்தோஷம், நான் குமாஸ்தாவா கூட இருந்துட்டு போறேன், அதை விட பெருமை வேற என்ன இருக்க போகுது. அந்த உயர்வில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப கிடைக்கும். இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருக்குவார், தங்கம் நிறைய வாங்குவார். இன்னும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்பாங்க. அவளுக்கு நல்ல ஐடியா சொல்றது, ஒரு வெல்விஷரா இருக்கிறது, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, வேலையை வாங்கி கொடுக்கறது, எல்லாமே இப்ப சிம்மராசிக்காரங்க பண்ணுவாங்க. பிஎம்ஏ தடுத்தாலும் தங்கம் வாங்குறாங்க, எப்படினாலும் சரி. அது அவர்கள் கூடிய தீரும். எல்லாமே வரக்கூடிய பெருமையை தடுக்க முடியாது. இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டா, இவளுக்கு 4வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறார். நல்ல எஜுகேஷன் அமையும். எஜுகேஷன்ல என்ன தடை இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தி ஆகும். ஒரு ஒளிமயமான காலம் எஜுகேஷன்ல உருவாகிறது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகம் உடம்ப போட்டு வியாதிகள் விடுத்துருது. இதுக்கு இருந்துட்டு இருக்கு இப்போவே. ஓகே. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த வியாதிகள் இருந்து விடுதலை கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் இவன் துணிஞ்சு இறங்குவான். ஒரு கை பார்த்துருவோம், இன்னைக்கு நான் தாழ்ந்துட்டேன்னா என்னைக்கு தாழ்ந்திருப்பேன்னு அர்த்தமா அப்படின்னு சிம்மராசி நினைக்கும் எப்பவுமே. அவர் சொன்னார் பாருங்க, ராஜா அது. அதனால அது வந்து 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால எதிரிகள் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகிறது, இவாளுக்கு அவமானங்கள் தீரும். குரு பயிற்சிக்கு பிறகு அவமானங்கள் தீரும், நிறைய நன்மைகள் உண்டாகும். ஸோ இவாளுக்கு பினான்சியலாக நல்லா இருக்கு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகிறது, அவமானம் விலகிறது, அப்படி நிறைய முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. முக்கியமா இவர்கள் நிர்மாலிய பூஜையில கலந்துக்கணும். திருக்கோவில்கள் நடக்குமே நிர்மாலிய பூஜை, அதுல கலந்துட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு சக்சஸ் வந்துடும், லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். மகேஷ் ஐயர் சார் சொல்லுங்க, இந்த 2026 குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய குணாதிசயம், அதாவது சிம்மம் இவங்க கர்ஜிக்கக்கூடியது, பிரம்மாண்டம். அவர் சொன்னார் சிம்மம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, நீங்கள் அவங்ககிட்ட நேச்சுரலாக பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தை மாதிரி மனசு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறதுனா, எங்கே போய் சொல்கிறது, உள்ளுக்குள்ளேயே வச்சு இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, டெலீட் ஆகலை, ஓகே, ஹேங் ஆகும். அந்த மாதிரி மைண்டு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிருக்கு. புரியுது. இது எத்தனை காலகட்டம் இருக்கும்னா, அஷ்டம சனிங்கிறது 2.5 வருஷம் இருக்கும். இப்போ நம்ம பேச வந்து குரு பயிற்சி. அப்போ குரு பயிற்சி விரய குரு. மற்ற எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் விரய குரு சரியில்லைன்னு சொன்னார். அவர் சொன்னார், சூப்பராக சொன்னார், விரய குரு நல்லாயிருக்கும், நீங்கள் விரயத்தில் சுப விரயமாக பண்ணுங்க. சுப விரயம்னா என்ன அப்படின்னா, நல்லதில் காசை போடுது. இந்த காசு வந்து பெருகணும். நான் இன்னைக்கு தேவையில்லாத பொருளில், இனிமே இது வளராத பொருளில் காசு போடாது. ஓகே, நல்ல பணமாக போட்டு அது 10 மடங்கு வளர மாதிரி இடத்துலையோ தங்கத்திலேயோ அது மேலும் மேலும் வளர்ற மாதிரி போட்டால் இது விரய குரு வேலை செய்யும். விரய குரு இது வந்து 12ஆம் இடம் சயன பாவம்னு சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணலைனாலும் அது அப்படியே டவுன் ஆயிடும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணால் அந்த குரு வந்து துளிர் விட்டு அது வந்து வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி ரொம்ப தூர பிரயாணம் கோயில்களுக்கு போவாங்க. இப்போ விரயங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுப்போம், கண்டிப்பா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த விரயம் வந்து எதுக்கெல்லாம் நல்லா விரயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போடலாம். சூப்பர். இன்சூரன்ஸ் போட்டால் நம்மளுக்கு பின்னாடி அது உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பா. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது. குழந்தைகளுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் அவங்க சேமிப்புக்காக செலவு, என் கையில் இருந்தால் தானே விரயம், கண்டிப்பா நான் அவங்களுக்கு பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டா இதே அஷ்டம சனியும் சரி விரய குருவும் சரி இவர்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விவகாரங்களில் கஷ்டத்தை கொடுத்தாலும் எப்படியும் சம்பாதிச்சிருவாங்க. அதாவது பாப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் எதிரியா இருந்தாலும் இறைவன் எனக்கு இருக்கான், கண்டிப்பா நல்லது செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கும். நீங்க சிவாஜி படம் பார்த்திருப்பீங்க. ஆமா சார். ரஜினி சார் ஒரு டாஸ் போடுவார், பூவா தலையா, தலை விழுந்தா சிங்கப்பாதை, பூ விழுந்தா ஜென்ரலா இருந்துட்டு போயிடலாம். அப்போ இவருக்கு தலை விழுவும். ஆஹா, சிங்கப்பாதை தான். இப்போ இந்த பாதையை எடுத்து செயல்பட்டாதான் வெற்றி ஆகுங்கிற ஒரு எண்ணம் வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வயசானவர்கள் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல 1 ரூபாவு கொடுத்தா, சார் சிங்கப்பாதைன்ட்டாரு அப்படின்னு 1 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னா நம்பாதீங்க, போயிடும். 10 லட்சம் ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா கொடுக்கணும் நம்பாதீங்க, போயிடும். எது நியாயமோ தர்மமோ இந்த விஷயங்கள்ல செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறறதுக்குண்டான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. வேல்முருகன் சார், சிம்ம ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, நான் தான் டான், நீ எல்லாரும் என் கீழே தான். எப்படின்னா சூரியன் எப்படி நடுவில் இருந்துக்கிட்டு எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்றாரோ அந்த மாதிரி நம்ம தலைவர் எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா அவர் சிம்ம ராசி. ஓ அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா. ஓகே. அவங்க ஏன்னா சிம்ம ராசினாவே டான். ஓகே, புரியுதுங்களா? அப்படி இருக்கிற ராசி கடந்த ஒரு 3.5 வருடமா அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஊர்ல போறவங்க வர்றவங்களாம் நம்மள பார்த்து பேசக்கூடிய நிலை. ஏன்னா நீங்க எதிர்த்து முன்னாடி நீங்க பேச முடியாது. சிம்மராசிக்காரன்ட்ட எப்படி சிங்கத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாதோ அந்த மாதிரி இருந்தவங்கள கொஞ்சம் அப்படி டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா சனி வந்து வரும்பொழுது அந்த சூரியனுக்கு எதிரி இல்லையா, அப்படின்னும் போது அந்த சிம்ம ராசிக்கு சனி 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனி கண்ட சனி வரும்போது அவங்கள பணிய வச்சிருவார். ஓகே, சனின்றது பணிவு. ஓகேங்களா? அதனால சனி வந்து இதுவரைக்கும் பணியாதவனையும்
பணி வைக்கக்கூடிய கிரகம் சனி. அவர் பணி வச்சிருவார், எல்லாருக்கும் அடங்கி போகக்கூடிய நிலை. ஏன்னா சூரியன் அடங்காதவன், யாருக்கும் அடங்க மாட்டான், அவன் தான் மற்றவங்களை அடக்கி ஆளுவான். அப்படி இருக்கிற ஒரு ராஜாவை மற்றவங்களுக்கு இறங்கி போறது, மற்றவங்களுக்கு பணிஞ்சு போற நிலையை கொண்டு வந்துருவார். அந்த நிலையில தான் இப்போ சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. அதே நேரத்துல தொழில் உத்தியோகத்துல எல்லாம் பயங்கர பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை நெருக்கடிகள் இருக்கும். இப்போ 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா ஏற்கனவே ஜென்ம கேது. இதனால இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரியான காலகட்டம். அதனால உடனே யாரும் பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே வருங்க. சிம்மராசிக்காரங்கள இன்னொரு நாள் அடுத்த தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். ஸோ இது நேச்சர். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனா அவங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க அவரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் ராகு புத்தி நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் அவருக்கு அந்த அஷ்டமச்சனியும் கண்டகச்சனியும் வேலை செய்யல. இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் அதோட தாக்கமே காமிக்குது. அது ரியலாவே பார்க்கலாம் நம்ம. அப்படின்ற பட்சத்துல நீங்க சிம்மராசின்னு உடனே அஷ்டமச்சனி நடக்குது, 12ல குரு ஜென்மக்கேது அப்படின்னு பயப்பட வேண்டாம். நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாட ரெகுலரா வச்சுக்கோங்க. யாரும் நரசிம்மனையும் ஆஞ்சநேயரையும் ரெகுலரா வழிபடவங்களை இயற்கை சீற்றமே ஒண்ணும் பண்ணாது. சூப்பர். சுனாமி வந்தாங்கன்னா சுனாமில தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அமேசான்ல காட்டுல கொண்டு போய் விட்டாங்கன்னா அங்க தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா? அனகொண்டா முழுங்க வந்தா கூட அதை கிழிச்சிட்டு வெளியே வந்துருவோம். யாரு? நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபடுறோம். அதனால கவலைப்பட வேண்டாம். சூப்பர். புவனேஸ்வரி அம்மா 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? முக்கியமா அண்ணன் சொன்னாரு, வேல்முருகன் அண்ணன் கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு. அந்த பாவமா இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுத்து காப்பாத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா. சிம்மராசிக்காரங்களுக்கு 5க்கு 8க்கு அதிபதி குரு போய் 12ல போய் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், இன்னொன்னு குலதெய்வம். 18ல போய் சனி பகவான் இருக்கிறார். இவங்க மெயினா குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும். சூப்பர். பௌர்ணமி 3 பௌர்ணமி அன்னைக்கு இவங்க விடாம போயிட்டு வரணும். பௌர்ணமிக்கு போய் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணி, அவங்க முறைப்படி அவங்க குலதெய்வம் கோயில் என்னவோ அவங்க முறைப்படி அபிஷேகம் பண்ணி மெயினா சக்கரை பொங்கல் வைக்கணும். அந்த சக்கரை பொங்கல் ஆடை கட்டாம இருக்கணும். சுட சுட எடுத்து படையல் வைக்கணும் குலதெய்வத்துக்கு. அப்ப வச்சாதான் அது திருப்தியை ஏத்துக்கும் நம்மளுடைய குலதெய்வம். அப்ப இவங்க குலதெய்வம் கண்டிப்பா போயிட்டு வரணும். இவங்க மேற்கு பார்த்த சிவனை இவங்க பள்ளியறை பூஜை போய் பார்க்கணும். மாசத்துக்கு ஒரு தடவையாவது போகணும். மேற்கு பார்த்த சிவன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவங்க தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல இருக்குது பஞ்சநதீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்குது. அங்க இருக்குது மேற்கு பார்த்த சிவன். அதே மாதிரி திருவையாறுல இருக்குது இந்த கோயில், மேற்கு பார்த்த சிவன் கோயில். அங்க போய் அதை வழிபட்டுட்டு வரணும். பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்தா நல்லது. இன்னொன்னு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும். வசதி வாய்ப்போ இருந்தா தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான, ஏன்னா சிம்மத்துல கேது இருக்குது. கேது தைக்கிறது, இந்த ஊசி நூல் இது ஏதாவது இல்ல அறுவை சிகிச்சை செய்யற இடத்துல போய் ஏதோ ஒரு கத்திரிக்கோள் மெயினா துணி தைக்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். சூப்பர். சனி 8ல இருக்குது. அந்த 8ஆம் இடத்துல தான் குரு உச்சமா இங்க விரயஸ்தானத்தை கட்டுப்படுத்துறதுக்கு புளிசாதம் வாங்கி தானம் பண்ணலாம். அதாவது வயசுல மூப்புல இருக்கிறவங்க, இந்த மாதிரி வயசுல பிள்ளைங்க, இந்த ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கொடுத்தோம்னா புளிசாதம் கொடுக்கணும். சூப்பர். புளிசாதம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும், ருசியா செய்யணும். ஏன்னா தானே செய்யக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டுட்டு ஆஹா அப்படின்னு நினைச்சாவே அந்த பரிகாரம் பேசும். கடமைக்கு செஞ்சுட்டு போனோம்னா நல்லா இல்லைன்னா அவங்க மனசும் பயிரும் வளர்த்தாது. நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுத்து சாப்பிட்றவங்க ஆஹா ஒவ்வொன்று சாப்பிட்றப்ப தானே அந்த பரிகாரம் பேசும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்லலாம். புளி சாதத்தோட சிப்ஸும் இருக்கலான்றீங்க. நல்ல இதுதான். நம்ம இன்னும் மனசார பாராட்டுவாங்க. 5க்கு 8க்கு அதிபதி விரயத்துல போய் இருக்கிறனால இந்த லம்பா பணம் பறி போற நிலைமையெல்லாம் வரும் கண்டிப்பா. சனி போய் உட்கார்ந்து இருக்கிறனால இப்ப அந்த மாதிரி லம்பா எதுவும் ஆகக்கூடாது. மறைய செய்யறேன்னா அதான் சொன்னாரு, இப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு. இது போய் இந்த பரிகாரம் செய்யலாம். நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டா இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.